நுழைவது பொருத்தமாக இருக்கும். இப்போ இந்தியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சாத்திய படைகளையும் இலங்கையில் இருக்கக்கூடிய சாத்திய படைகளையும் ஏறத்தாழ ஒன்றுதான். அதனால் நம்ம அது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எந்த மாநிலமும் இல்லை. புரியலைன்னா நடுவில் நிப்பாட்டி புரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ நம்ம சாதி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆடவர்களுக்கும் சாதி இருக்கிறது, பெண்களுக்கும் சாதி இருக்கிறது, திருநங்கைகளுக்கும் சாதி இருக்கிறது, எல்ஜிபிடி சமூகத்தினருக்கும் சாதி இருக்கிறது, எல்லா சமூகத்திலும் சாதி இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்ற உணவுல இருக்கு, நம்ம செய்கிற அரசியல் இருக்கு, நடக்கிற நடை இருக்கு, உடுத்துற உடையில் இருக்கு, எல்லாத்துலேயுமே சாதி இருக்கு. எப்படி எப்படி எல்லாத்துலேயுமே இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு அன்றாடம் நாம் புழங்கக்கூடிய நம்ம வீட்டில் காலையில் எழுந்து நைட்டு தூங்க வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்வோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் இருக்கு, நம்ம என்ன பொருள் ரெஸ்ட் பண்ணுறோம், என்ன உடை கொடுத்தோம், நம்ம வீட்டு சாப்பாட்டில் மாட்டுக்கறி இருக்கா இல்லையா, அசைவம் சாப்பிட்றோமா இல்லையா, சைவம் மட்டும்தான் சாப்பிட்றோமா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்டவணை போட்டு நீங்கள் பதில் தேவைன்னா சாதி அட்டவணை ஈஸியாக பேசலாம். ஒருத்தருடைய சாதி தெரியணும்னா எப்படி நம்ம கேட்பாங்கன்னு தெரியும் இல்லையா, நம்ம ஊர் என்ன பேர் என்ன, அது ஒரு ப்ராக்டிஸான கேள்விகள் கேட்டு நம்மளுடைய சொந்தக்காரர்கள் யார், அது நம்மளுடைய பழக்கவழக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சாதிக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு வழியாக நம்ம மக்கள் வச்சிருக்காங்க. அதாவது சாதியை நேரடியாக கேட்க முடியாது அப்படின்ற நிலை வரும்போது, ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன அனுமதி கேட்கணும்னு இருக்காங்க. அது ரொம்ப கட்டவட்டமாக கேட்கக்கூடியது. அந்த சாதி எல்லா இடத்திலும் நீக்கமாக நிறைந்திருக்கு அப்படின்ற அதை மாதிரி நம்ம ஒத்துக்கணும். அது வந்து பெண்களுக்குள்ளேயும் இருக்கு, இவன் பெண்ணியவாதம் பேசும் பெண்களுக்குள்ளும் சாதி இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறத நாம மறுக்காமல் இந்த உரையாடலை தொடங்குவோமானால் மிக மிக நல்லதாக. முதலில் இப்போ பெரியார் வந்து சொல்ற பிள்ளை பேர் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கலை, கர்ப்பப்பையை தூக்கி எறியுங்கள் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. இதை வந்து பெரியார் சொல்லும்போது அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் தான் வந்து எதற்காக பெரியார் அப்படி சொல்றாரு. நம் சமூகம் சாதிக்காக்கும் சமூகமாக இருக்கிறது, நம்ம அரசு சாதிக்காக்கும் அரசாக இருக்கிறது. இந்த நம் குடும்பம் மிக முக்கியமாக சாதிக்காக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. இந்த குடும்பத்தில் சாதி என்ற விஷயத்தை வந்து தலைமுறையாக கடத்துபவர்களாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். எப்படி என்றால் தன் சாதிக்காரனுக்கு வாழ்க்கைப்படுவது